கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை இருத்துட்டு வச்சிருக்கேன். இதை அப்படியே பொரிச்சு உப்பு காரம் போட்டு நான் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு உணர்த்தி வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தூள், காயம். கடலைப்பருப்பு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். போடும் போது எண்ணெய் பொங்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா போடும். இந்த மாதிரி பொரிஞ்சதுன்னா எல்லாமே மேல வந்துடும். நல்லா வருங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அதிலே போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு, நம்ம உப்பு மிளகாத்தூள் எல்லாமே ஒண்ணா போட்டு கலந்தும் போட்டுக்கலாம். நான் எவ்வளவு வீடியோ காமிக்கணுங்கிறதுனால போடுறேன். மிளகாத்தூள் மேலால தூக்கணும். அவ்வளவுதான். அது கூடவே கொஞ்சம் போல காயப்பொடி, நல்லாவே வாசமா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரா இருக்கும். கரகரன்னு சாப்பிட கடலைப்பருப்பு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அது சூப்பரா